இப்போ நாம ஒரு அழகான பனிமூட்டமான கிராமத்துக்கு போக போறோம். அப்படி ஒரு அனிமேஷன் படத்துல வர்ற மாதிரி அதிகாலையில சூரியன் உதிக்கிற அந்த புன்னிற வெளிச்சத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. பார்க்கறதுக்கே மனசுக்கு அவ்ளோ இதமா, ரொம்பவே அமைதியா இருக்குல்ல. இந்த இயற்கையான அமைதி தான் நாம இன்னைக்கு பார்க்க போற ரொம்பவே ஆழமான ஒரு கதைக்கு ஒரு சூப்பரான அடித்தளத்தை அமைத்து கொடுக்க போகுது. வாங்க உள்ள போகலாம். ஆனா வெளியில இருக்கிற இந்த அமைதி நாம ஒரு இரும்பு பட்டறைக்குள்ள நுழைஞ்சதும் சட்டுன்னு மாறிடுது பாருங்க. பனிமூட்டத்துல இருந்து விலகி சுட சுட தீப்பொறிகள் பறக்கிற ஒரு இடத்துக்குள்ள நாம வந்துட்டோம். அந்த எரியிற அடுப்போட செம்மஞ்சள் நிற ஒளியும் இருளுக்கு நடுவுல அந்த வெளிச்சம் பிரகாசிக்கிறதும் ஆஹா பார்க்கறதுக்கே ரொம்ப வியப்பா இருக்கு. இங்க ஒரு மாஸ்டர், அதாவது ஒரு ஆசான், சூடான இரும்ப தன் சுத்தியலால் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஒவ்வொரு அடியும் எவ்வளவு துல்லியமா விழுது பாத்தீங்களா? இத ஒரு சின்ன பையன், அதாவது அவரோட சீடன் ரொம்பவே ஆர்வமா கவனிச்சுக்கிட்டு இருக்கான். நாமளும் அவனோட பார்வையில இருந்தே இத பாப்போம். அந்த நெருப்போட வெளிச்சம் அவனோட முகத்துல படும்போது அவனோட கண்கள்ல இருக்கிற அந்த ஆச்சரியம் நமக்கு தெளிவா தெரியுது. ஒரு முரட்டுத்தனமான இரும்ப எப்படி ஆசான் பலமான அடிகள் மூலமா வளைச்சு ஒரு அழகான கருவியா மாத்துறாருங்கிறத அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஒரு அழகான விஷயம் உருவாகணும்னா இந்த மாதிரி கடுமையான அடிகள் தேவைப்படுது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய உண்மை இல்லையா? ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். நாட்கள், வாரங்கள், மாதங்கள்னு அப்படியே போக போக இரும்ப அழகா வடிவமைக்கிற அதே சுத்தியல் நாளுக்கு நாள் தன்னோட உருவத்தை இழக்கிறத அந்த பையன் கவனிக்கிறான். ஒரு டைம் லேப்ஸ் வீடியோ மாதிரி இதை பாருங்களேன். ஒவ்வொரு அடியிலையும் அந்த சுத்தியல்ல இருந்து சின்ன சின்ன துகள்கள் தெரிச்சு விழுது. அதாவது இரும்ப உருவாக்குற சுத்தியல் தன்னோட சொந்த அடியாலேயே தன்னை தானே கொஞ்சம் கொஞ்சமா சிதைச்சுக்கிட்டு இருக்கு. இத பார்த்ததும் அந்த பையனுக்கு ஒரே குழப்பம். அவனோட முகத்தை பாருங்களேன். ஏன் இப்படி நடக்குதுன்னு ஒரு அப்பாவித்தனமான கேள்வி அவன் முகத்துல தெரியுது. ஒரு பொருளை உருவாக்குற சுத்தியல் ஏன் தன்னைத்தானே அழிச்சிக்கணும்? பொறுக்க முடியாம ஆசான்கிட்டயே கேட்டுட்டான். ஆசானே, முன்னாடி மாதிரி இல்லாம இந்த சுத்தி ஏன் இப்படி தேஞ்சு போயிருக்கு? உண்மையில சொல்லணும்னா இந்த கேள்வி வெறும் இரும்ப பத்தினது மட்டும் இல்லைங்க, நம்ம வாழ்க்கையோட ஒரு பெரிய தத்துவத்தையே அது தொட்டு செல்லுது. இந்த கேள்விக்கு ஆசான் என்ன பதில் சொல்றாருன்னு கேளுங்க. ரொம்பவே அமைதியா எந்த பதற்றமும் இல்லாம அவர் சொல்றாரு, நான் தினமும் இரும்ப மட்டும்தான் அடிக்கிறேன்னு நினைக்கிறியா? உண்மையில சொல்லணும்னா ஒவ்வொரு அடியிலையும் இந்த சுத்தி தண்ணியே கொஞ்சம் கொஞ்சமா இழக்குது. எவ்ளோ ஆழமான பதில் பாத்தீங்களா? கடின உழைப்புக்கு பின்னாடி கண்ணுக்கு தெரியாத ஒரு விலை இருக்கு. சுத்தியல் இரும்பு அடிக்கும்போது அந்த இரும்பு சுத்தியல திருப்பி அடிக்குது. ஆற்றலுங்கிறது ஒரு வழிப்பாதை இல்லைங்கிறத அவர் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாரு. இப்படி ஆசானோ சீடனோ அமைதியா பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய சத்தம். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுற ஒரு கோபக்கார மனுஷன் ஆக்ரோஷமா கத்திக்கிட்டே பற்றைக்குள்ள வரான். இப்போ அந்த சூழலே எப்படி மாறுது பாருங்க. கோபத்தை வெளிப்படுத்துற மாதிரி அந்த இடமே ஒரு சிவப்பு நிற ஒளிக்கு மாறிடுச்சு. அவனோட உடல் மொழி, அந்த பின்னணி எல்லாமே அந்த இடத்துல ஒரு பெரிய பதற்றத்தை உருவாக்குது. ஒரு அமைதியான இடம் நொடி பொழுதுல ஒரு எரியிற எரிமலை மாதிரி மாறிடுச்சு. இப்போ நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். வந்தவன் நெருப்ப கொதிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஆசான பாருங்க, எந்த பதற்றமும் இல்லாம குளிர்ந்த நீர் மாதிரி ரொம்பவே அமைதியா இருக்காரு. ஒரு பக்கம் கொதிக்கும் கோபம், இன்னொரு பக்கம் தெளிவான ஞானம். ஒரு ஸ்கிரீன்ல பாதி சிவப்பு நிறம், மறுபாதி அமைதியான வெளிச்சம்னு பார்க்கறதுக்கே ஒரு அட்டகாசமான மாறுபாடா இருக்குல்ல. ஆசான் தன்னோட நிதானத்தை ஒரு துளி கூட இழக்காம அந்த ஆக்ரோஷத்தை எப்படி எதிர்கொள்றாருன்னு பார்க்கறதுக்கே உண்மையிலே பிரமிப்பா இருக்கு. ஆசான் அந்த மனுஷனை பார்த்து திரும்ப கத்தல. பதிலா தேஞ்சு போன அந்த பழைய சுத்திய காட்டி ஒரு சூப்பரான உருவகத்தை சொல்றாரு. இந்த சுத்திய பாரு, இது பல வருஷமா இரும்பு அடிச்சது, ஆனா இப்போ இதுவே தேஞ்சு போயிருக்கு. கோவமும் இதே மாதிரிதான். இந்த வார்த்தைகள் எவ்வளவு பவர்ஃபுல் பாத்தீங்களா? நம்ம அன்றாட வாழ்க்கையில பார்க்குற ஒரு சாதாரண கருவியை வச்சு மனித மனசோட ரொம்பவே சிக்கலான ஆபத்தான ஒரு குணத்தை அவர் எவ்வளோ அழகா விவரிக்கிறாரு. இப்போ இத அப்படியே நம்ம வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்ப்போமா? இந்த ஒப்பீட்டை கொஞ்சம் உற்று நோக்குங்க. ஒரு பக்கம் இரும்பு அடிக்கிற சுத்தி எப்படி தன்னைத்தானே சிதைச்சுக்குது, இன்னொரு பக்கம் கோபப்படுற மனுஷன் எப்படி தன் உடம்புக்குள்ள இருக்கிற ஆற்றலையும் சக்தியையும் கொஞ்சம் கொஞ்சமா இழக்கிறான். இது ரெண்டுக்கும் உள்ள சம்பந்தம் இப்போ உங்களுக்கு தெளிவா புரியும். கோபத்தையும் மத்தவங்கள சுடுதோ இல்லையோ, அது முதல்ல எரிக்கிறது அது உருவான மனசத்தான். இது வெறும் பிசிக்கலான பாதிப்பு இல்லைங்க, ரொம்ப பெரிய மென்டலான இழப்பு. நீ மத்தவங்கள காயப்படுத்துறதா நினைச்சுக்கிட்டு இருக்கிற, ஆனா உண்மையில நீ உன்னையே தினமும் கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டு இருக்க. நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுதான். நம்ம கோபத்தோட உண்மையான வழியை அனுபவிக்கிறது யாரு? நம்ம கோபப்படும் போது மத்தவங்கள அழிக்கிறோம்னு நாம நினைக்கிறோம். ஆனா உண்மையில நாம நம்மளே தான் அழிச்சுக்கிட்டு இருக்கோம். கோபங்கிறது மத்தவங்களுக்கான தண்டனை கிடையாது, அது நமக்கான தண்டனை. இதை உணர்றது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே அந்த மனுஷனோட முகத்துல ஒரு பெரிய மாற்றம் நடக்கிறத நம்ம பார்க்கலாம். அவனோட கோபம் அப்படியே குறையுது. கோபத்தால அவன் இழந்த உறவுகளை நினைச்சு அவன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வருது. அதுக்கப்புறம் மனப்பாரம் குறைஞ்ச மாதிரி அந்த கிராமத்தோட இதமான சூரிய வெளிச்சத்துல ரொம்ப அமைதியா நடந்து போறான். ஒரு சின்ன ஆழமான உரையாடல்,
ஒரு மனுஷனோட பார்வையே மாத்தி அவனை இருட்டிலிருந்து எப்படி வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துச்சு பாத்தீங்களா? சோ இந்த ஆழமான கதையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் இதுதான். கோபங்கிறது மத்தவங்களை எரிக்கிற தீ கிடையாது, அது நம்மளையே உள்ளிருந்து உருக்குற நெருப்பு. நம்ம கோபமும் வெறுப்பும் நம்ம யாரை நோக்கி காட்டுறோமோ அவங்கள விட நம்ம சொந்த மனசையும் உடம்பையும் தான் அதிகமா பாதிக்குது. இந்த ஒரு உண்மையை நாம முழுமையா உணர்ந்துட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம வாழ்க்கையில வர பாதி தேவையற்ற பிரச்சனைகளும் சண்டைகளும் தானாவே மறைஞ்சிடும். இப்போ நாம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில உண்மைகளை பார்க்கலாம். கோபம் வந்தா குணம் போகும்னு சொல்லுவாங்க. கோவப்படும் போது நம்ம கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்மள விட்டு போயிடும். அதனால எல்லாரையும் அடிக்கிற கோபத்துக்கு அடிபணியறதை விட எந்த சூழ்நிலையிலயும் அமைதியா இருக்கிறதுக்கு தான் ரொம்ப பெரிய வலிமை தேவை. ஈஸியா கோவப்படுறவங்க பலவீனமானவங்க, அமைதியா இருக்கிறவங்கன்னா உண்மையான பலசாலிகள் அப்படிங்கறத இந்த தத்துவங்கள் நமக்கு ரொம்ப அழகா நிரூபிக்குது. கோபம் உன்னை உள்ள இருந்தே அழிக்கிறது. இந்த வார்த்தைகளோட நான் இந்த விளக்கத்தை முடிச்சுக்க ஆசைப்படுறேன். ஆனா போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. ஒருவேளை கோபம் அப்படிங்கறது அந்த சுத்தியல்னா அது உங்க மனசுல இருக்கிற எந்த அழகான பகுதிகளை இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தேய்ச்சி அழிச்சுக்கிட்டு இருக்கு? அது உங்க நிம்மதியா இருக்கலாம், இல்ல நீங்க நேசிக்கிற உறவுகளா இருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அமைதி எப்பவுமே உங்க கூடவே இருக்கட்டும்.